பேசாம ரவுடி ஆயிட்டுமால. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஈரானுடனான போர் ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரத்து செய்ய போகிறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரத்து செய்ய போகிறதா சொல்லலை, அது ஈரான் சீஸ்ஃபயர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடக்கலாம், ஆனால் இருந்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது இதில் ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும். ஸோ அடிப்படையில் இது ஒரு ஜெனுயின் ஸ்டேட்மெண்ட்டாக ட்ரம்ப் கிட்டேருந்து அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் நேற்று கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்னென்னா, அந்த ஹார்மஸ் நீரிணை ஒரு நீர்வழி தடம், அது ஒரு குறுகலான பாதை, அது வழியாக தான் உலகத்தினுடைய கச்சா எண்ணெயில் 20%, இந்தியாவினுடைய கச்சா எண்ணெயில் 80% அது வழியாக தான் வருது. இப்போ இந்த சண்டை நடந்ததுனால அந்த நீரிணையினால் பிரச்சனை, அதனால தான் கச்சா எண்ணெய் விலைலாம் ரொம்ப அதிகமாக ஏறிச்சு. இப்போ ஓரளவுக்கு இவங்க சீஸ்ஃபயர்லாம் அனௌன்ஸ் பண்ணி போர் நிறுத்த ஒப்பந்தமெல்லாம் பண்ணி ஒரு அமைதி திரும்பி கப்பல்கள்லாம் சகஜமாக வருது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் க்ரூட் ஆயில் விலை, கச்சா எண்ணெய் விலைலாம் நல்லா இறங்குச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நீரிணை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு குறுகலான பாதை, அதை 3 பகுதியாக பிரிக்கலாம். வடக்கு பகுதி அது ஈரானை ஒட்டிய பகுதி, நடுப்பகுதி முழு கடல், தென்பகுதி அது ஒமான் அப்படிங்கிற நாட்டை ஒட்டிய கடல். அந்த குறுகலான பாதையை 3ஆக பிரிச்சிங்கன்னா வடக்கு, நடுவில், தெற்கு அப்படின்ட்டு. அந்த நடுவில் கப்பல்கள் போக முடியாது. எதனால் போக முடியாதுன்னா, அந்த ஈரான் நாடு அந்த நடுவில் கன்னி வெடிகள் வச்சுருக்கிறாங்க கடலில். ஸோ அது வழியாக கப்பல் போனால் அந்த கன்னி வெடிகள் தாக்கி கப்பல் அழியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒன்று ஈரானுடைய எல்லை ஓரமாகவோ அல்லது ஒமானுடைய எல்லை ஓரமாகவோ தான் வரணும். இதில் ஈரானுடைய எல்லை ஓரமாக போனால் அன்அஃபிஷியலான நியூஸு, எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஈரான் நாடு. அஃபிஷியலாக கேட்க முடியாது, ஏன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்குது. அந்த காசை கொடுக்க வேண்டாம், நம்ம எதுக்காக காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்பகுதி, இந்த ஒமான் எல்லை ஓரமாக இருக்கிற வழியாக தான் நிறைய கப்பல்கள் வருது. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, ஈரானை ஒட்டிய கடல் வழி பாதையை ஈரான் கண்ட்ரோல் பண்ணுது, ஒமானை ஒட்டிய கடல் பகுதியை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அமெரிக்கன் கண்ட்ரோல் வழியாக வந்தோம்னா காசு எதுவும் கொடுக்க வேணாம், ஈரான் கண்ட்ரோல் வழியாக வந்தால் காசு கொடுக்கணும். இப்போ இதனால் என்ன பண்ணுறாங்க, ஈரானில் எல்லா கப்பலும் அப்படியே போயிட்டால் நமக்கு காசு வராது அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த தென் கடல் ஈரான் ஒமானை ஒட்டிய கடல் வழியாக போகிற கப்பல்களை அவங்க தாக்குறாங்க. ஸோ நேற்று 3 கப்பல்களை தாக்கியிருக்கிறாங்க. அதில் 3 கப்பல்களில் ஒரு கப்பல் இந்தியாவை நோக்கி வருகின்ற கப்பல், அதாவது இந்தியாவுக்காக லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ஏற்றின்னு வர கப்பல், அதை தாக்கியிருக்கிறாங்க. கடந்த 1 மாதமாகவே சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாலுமே அங்கே இவங்க அவங்கள தாக்குறது, அவங்க இவங்கள தாக்குறதுன்னு போயின்னு இருந்தாலும், நேற்று நடந்தது ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. 3 கப்பல்கள் தாக்கப்பட்டது. அதனால் இப்போ திரும்ப அமெரிக்கா அவங்களுடைய இராணுவ நிலைகளை குறி வச்சு கிட்டத்தட்ட 60 இடங்களில் தாக்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போது இது இந்த ஈரான் ஒரு உண்மையான அமைதிக்கு வராமல் ஒரு பேச்சளவில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, அப்போ எங்கள் கடல் வழியாக வாங்க, எங்களுக்கு காசு கொடுங்க, நீங்கள் அப்படி போனீங்கன்னா நான் உங்களை தாக்குவேன் அப்படின்லாம் அவங்க பண்ணுறது ஒரு அராஜகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது ஒரு ஜெனுயின் பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஸோ இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா, அந்த ட்ரம்ப் இருக்கிறார் இல்லையா, அவரே சொந்தமாக பங்குச்சந்தையில் வர்த்தகம் பண்ணுவார். இது அமெரிக்காவில் நிறைய அரசியல்வாதிகள் அதை பண்ணுவாங்க. அவங்களே இப்போ நம்ம இந்தியாவில் சொல்கிறோம் இல்லையா, இங்கே ஊழல் நடந்தது, அங்கே ஊழல் நடந்ததுன்ட்டு, அதை போல் அங்கெல்லாம் எப்படி ஊழல் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்டுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த ஷேரை இவங்களே முன்னாடி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குதுன்ட்டு இப்போ செய்தித்தாளில் நியூஸ் கசி விடுவாங்க. அப்போ ஏறிடும், உடனே விற்றுருவாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து ட்ரம்ப் பண்ணியிருக்கிறாரு. ட்ரம்ப் வந்து பல பில்லியன் கணக்கில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி 7 மினிட்ஸ், ஒவ்வொரு 7 நிமிஷத்துக்கும் ஒரு வர்த்தகம் அவர் பங்குச்சந்தையில் பண்ணுறாரு. எத்தனையோ பில்லியனில் வந்து அவர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. ஸோ நிறைய நேரங்களில் பங்குச்சந்தைகள் நல்லா இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னே மோசமாக பேசுகிறது, அவங்க பங்குகளை விற்றுருவாங்க. விற்றுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோசமாக செய்தியை விடுவாங்க. அப்போ பங்குச்சந்தைகள் இறங்கும். அப்போ வாங்கிடுவாங்க. அந்த வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்ப மறுநாள் வந்து இன்னொரு பாசிட்டிவான செய்தியை விடுவாங்க. அப்போ என்னாகும், பங்குகள் மேலே போயிடும். அப்போ குறைவான விலையில் வாங்கினதை விற்பாங்க. இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் ஒரு ரொம்ப சகஜமாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ இவர் செஞ்சது ஒரு ஜென்யூன் பிரச்சனையா அல்லது பங்குச்சந்தையை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக இவர் சொன்னாரா அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியாது. அது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் தெரியும். சரி, இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஈரான் போர் வந்து தொடர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது? நமக்கு ஏற்கனவே என்ன பிரச்சனை வந்தோ அதே பிரச்சனை தான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்தால் திரும்ப இந்த ஹார்மஸ் நீரிணை மூடப்படும். அது நமக்கு கச்சா எண்ணெய் விலை ஏறும். கச்சா எண்ணெய் விலையேறினால் அது இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதகம். ஓகே, அதுதான் நமக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை. ஓகே சார். இப்போ இந்த இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்தியாவை எடுத்துக்கலாம் சார். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்து உள்ளே கொண்டு வர போகிறதா வந்து சில தகவல்லாம் வெளியாகி இருக்குது சார். அதாவது வந்து ஆகஸ்ட்டில் வந்து தொடங்க போகிறதா சில தகவல் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி பல தடவை வந்திருக்கிறாங்க. ஒரு தடவை அது சக்ஸஸ் ஆனது கிடையாது. எதனாலன்னு சொன்னால், இந்தியாவில் பொதுமக்கள் கிட்ட இருக்கிற தங்கத்தில் எனக்கு தெரிஞ்சு, அதாவது இந்த பிளாக் மணியை பதுக்கி வச்சுருக்கிறவனை விட்டுருங்க, ஜெனுயினாக வச்சுருக்கிறவங்க 99.999% நகைகளாக தான் இருக்கும். தங்க கட்டிகளை யாரும் வாங்கி வைக்க மாட்டாங்க. இப்போ இந்த நகைகளை வந்து இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் கொண்டு போகணுன்னா, நம்ம அந்த நகையை வாங்கும்போது ஒரு 100 ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருப்போம். அதுக்கு ஒரு 10% சேதாரம், 10% செய்கூலின்னு 120 ரூபா கொடுத்துருப்போம். இப்போது அந்த நகையை அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நகையை உருக்கி பியூர் தங்கமாக மாற்றி அதை தான் உங்கள் கணக்கில் வர வைப்பாங்க. ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2% 2.5% வட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எப்போ வேணும் அந்த தங்கம் கேட்குறீங்களோ திரும்பி கொடுத்துறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலை ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்ப என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் பண்ணணும் அப்படின்னா திரும்ப நகையை கேட்டால் எப்படி கொடுப்பாங்க, பியூர் தங்கம் தான் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் நம்ம கடையில் கொடுத்து நகையாக மாற்றணும்னா திரும்ப ஒரு செய்கூலி சேதாரம் 10% ப்ளஸ் 10% பண்ணால் 20%. ஆக மொத்தம் எனக்கு 40% லாஸ் ஆகிடும். கவர்மெண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, 2% கொடுப்பாங்க. அதாவது நான் 20 வருஷம் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு 20 வருஷமாக அவங்க கொடுக்குற வட்டியை வாங்கி 20 வருஷம் கழிச்சுன்னா அதை நான் தங்கமாக மாற்றினாலே எனக்கு 1 ரூபா லாபம் கிடையாது. இது வந்து யாருக்குன்னு சொன்னால் ஜெனுயினாக தங்கம் வச்சுருக்கிறவங்க. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்கினது, ஊழல் பண்ணது, பல கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணியிருப்பாங்க. இப்போது யாரோ ஒருத்தர் பல கோடிகளுக்கு ஊழல் பண்ணி அந்த காசை கருப்பு பணமாக வச்சுருக்கிறாருன்னு வச்சுங்க. அந்த கருப்பு பணமாக வச்சுருக்கிற பணம் குட்டி போடுமா? போடாது. நீங்கள் நேர்மையாக சம்பாரிச்சிங்கனால் அந்த பணத்தை நீங்கள் வங்கியில் வைப்பு நிதியில் வைக்கலாம், உங்களுக்கு வட்டி கிடைக்கும். ஆனால் இந்த லஞ்சம் ஊழல் பண்ணி கருப்பு பணமாக வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதை அவங்க கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ண முடியுமா? முடியாது. அது வீட்டிலே வச்சுருந்தா குட்டி போடுமா? போடாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் வந்து தங்க கட்டிகள்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. அவங்க எண்ணம் வந்து நகை கிடையாது. அவங்களோட எண்ணம் என்னென்னா தங்கம் விலை ஏறினா நம்முடைய முதலீடு அதிகமாக போகும். தங்க கட்டிகளாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க ஏதோ 1000ல் ஒருவனாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாரிலுமே ஊழல் பண்ண முடியுமா? வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தங்க கட்டிகளாக வச்சுருக்கிறவங்க 1000ல் ஒருத்தராக இருந்தாலும் அவங்க வச்சிருக்கிற தங்கத்தோட மதிப்பு 1000ல் 1 இருக்காது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க 10 பவுன் 20 பவுன் இல்லை ஒரு 100 கிராம் 200 கிராம் 300 கிராம் வச்சுருப்போம். ஆனால் அவங்க ஒரே ஆள் வந்து 5 கிலோ 10 கிலோ கூட வச்சுருப்பாங்க. ஸோ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க வந்து கொண்டு போய் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக நஷ்டம் வராது. ஏன்னா அவங்க வச்சுருக்கிறதே 24 கேரட்டு தானே, பியூர் தங்கம் தானே, அதை கொடுக்குறாங்க.
வட்டி கொடுப்பாங்க. ஸோ தங்கம் விலை ஏறிச்சுன்னா இவங்களுக்கு விலையும் இவங்களுக்கு கூடுதல். ஆனால் பெரும்பாலும் அதை பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, நாளைக்கு வந்து ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோ தங்கத்தை கொடுத்தாக்கா இப்போதைக்கு அரசாங்கத்துக்கு பிரச்சனை இருக்குதுன்ட்டு அந்த தங்கத்தை வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அல்லது கொஞ்ச நாள் கழிச்சு இன்கம் டேக்ஸை சொல்லி இவர் ஏது இவ்வளோ 10 கிலோ தங்கம், அவருடைய வருமானத்துக்கு அதிகமான இருக்குது இது, அப்புறம் எங்கே ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவரை பிடிப்பாங்க. ஸோ இந்த பயத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தங்கத்தை கொடுக்க மாட்டாங்க. ஸோ நேர்மையாக இருக்கிறவங்க பெரும்பாலும் நகைகளாக வச்சுருப்பாங்க, நேர்மையற்றவர்களாக இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த அரசாங்கத்துக்கு பெருசாக இந்த கோல்டு மானிட்டைசேஷனால் பெருசாக வந்து எதுவும் கிடைக்காது. அப்போ ஸ்கீமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பயன்படாத ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏதோ கொஞ்சம் கிடைக்கும். பட் அவங்க எடுக்கிற முயற்சிக்கு அதுக்கு உண்டான விளம்பரம், அது செலவுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய தொகையாக இருக்காது. சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 days முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க சார். நிஃப்டி வந்து டிசம்பர் எண்டில் வந்து 26K போக வாய்ப்புகள்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போட்டிருந்தீங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அது இல்லைங்க, அதாவது நாங்கள் வந்து பங்குச்சந்தையில் இருக்கிறோம். பங்குச்சந்தையில் வந்து தொடர்ந்து ஏறுகின்ற சந்தை வந்து காலை சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து இறங்குற சந்தை வந்து கரடி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து சூழ்நிலைகள்லாம் நல்லா இருந்ததுன்னா மார்க்கெட் மேலே போகணும், நாங்கள் காலையாக மாறிடுவோம். திடீர்னு சூழ்நிலைகள் மாறும், பங்குகள் இறங்கும் அப்படின்னா நாங்கள் வந்து கரடியாக மாறிடுவோம். ஸோ நாங்கள் வந்து ஒரே கலரில் இருக்க மாட்டோம். அந்த பச்சோந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கலரை மாற்றிக்கும். நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டப்போ என்ன நடந்ததுனாக்கா, அப்போ இருந்த சூழ்நிலைகள் வேறு. தொடர்ந்து கச்சா எண்ணெயோட விலை இறங்கிக்கினே வந்தது, தங்கத்தோட விலையும் தொடர்ந்து இறங்கின்னு வந்தது, இந்திய ரூபாயோட மதிப்பும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி திடீர்னு வந்து எல்லாமே வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவான விஷயங்களாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது பங்குகள் தொடர்ந்து ஏற்றம் கண்டு அது ஒரு 26,000 அப்படின்னு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அதாவது நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், ஜோசியம் சொல்கிறது வேறு, ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு இது வந்து இப்படி தான் நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் நடந்தால் அது நல்லாயிருக்கும், இதெல்லாம் நடந்தால் மோசமாக இருக்கும் அப்படின்னு தான். ஸோ கடந்த சில தினங்களாக எல்லாமே நல்லபடியாக நடந்ததுனால அந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தேன் நான். ஆனால் இப்போது இன்றைக்கி திடீர்னு ட்ரம்ப் வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டார். ஸோ இப்போ இங்கே திரும்ப அங்கே சண்டை ஆரம்பிச்சதுனால் கண்டிப்பாக நம்முடைய சந்தைகள் வந்து அவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. லாஸ்ட் 4 days வந்து ஃபுல்லாக ரெட்டில் தான் சார் இருந்ததில்ல சார்? இல்லை, லாஸ்ட்டு 1 week வந்து கொஞ்சம் மேலே தான் போயிருந்தது. லாஸ்ட் 1 week எவ்வளோ மேலே போச்சோ அது மொத்தமாக இன்றைக்கி ஒரே நாளில் கீழே வந்துடுச்சு. இந்த சூழ்நிலைகள் இது எப்பவுமே வந்து ஒருத்தர் சொல்லும்போது நீ எந்த நிபுணர்கிட்ட கேட்டாலுமே இது கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது இந்த போர் சூழல்கள் எதுவும் இல்லாமல் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சி இந்திய ரூபாயோட மதிப்பம் கூடிச்சினால் பங்கு சந்தைகள் 26,000 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி வந்து சூழ்நிலை மாறி போச்சு. இன்றைக்கி நம்முடைய ஒப்பீனியனை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஓகே சார், ஆல்ரெடி வந்து தங்கம் வந்து பார்த்தோன்னா இறங்கி தான் சார் இருக்குது, அவ்வளோ பெரிய ஏற்றமும் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 10,000 கிட்ட போனது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 13,000 போயிட்டுருக்கு. இப்போ அகைன் வந்து ட்ரம்ப் வந்து இப்படி அறிவிப்பு விட்டதுனால அகைன் மேபி அகைன் ஸ்டார்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லை கச்சாயின் அகைன் ஏற வாய்ப்புகள் இருக்கலாம். இதில் இந்த சூழ்நிலையில் வந்து தங்கம் எப்படி சார் ரியாக்ட் பண்ண நினைக்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாங்க தங்கம் வந்து இந்த தடவை என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அது பிஹேவ் பண்ணியிருக்கு. பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை, ஒரு போர்ச்சூழல் வரும்போது எல்லா நாட்டுக்கும் பாதிப்பு இருக்கும், பொருளாதாரம் பாதிக்கப்படும். அந்த பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதுன்னா அந்த பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காக வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. வட்டி விகிதங்கள் குறையும்பொழுது தங்கத்தோட விலை ஏறும். ஏன்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 100 ரூபாய் வச்சுருக்கிறீங்க, அந்த பேங்க்கில் எஃப்டி போட்டாக்கா அவன் 20% வட்டி கொடுக்குறான்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் தங்கம் வாங்குவீங்களா, எஃப்டி போடுவீங்களா? எஃப்டி போட்டாலே 20 ரூபாய் 20% நல்ல ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணுவீங்க. இப்போது ஒரு வேளை வந்து நீங்கள் பேங்க்கில் எஃப்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1% தானேங்க வட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க, 100 ரூபாய் போட்டுட்டு 1 வருஷம் உட்காந்துருந்தாலும் நமக்கு 1 ரூபா தான் வட்டி கிடைக்குது,
தங்கத்தில் போட்டால் ஒரு 2 ரூபாய் ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு லாபம் தானே. அப்படின்னா இப்போ தங்கத்தை நோக்கி பணம். வட்டி விகிதங்கள் அதிகமாக இருக்கும்போது பணம் வந்து வங்கியை நோக்கி போகும். வட்டி விகிதங்கள் குறையும் போது பணம் வந்து தங்கத்தை நோக்கி வரும். இதுதான் வந்து ஒரு இது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, போர் சூழல் இருக்குது. ஆனால் பொருளாதாரம் எதுவும் பாதிக்கப்படலை. பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் அங்கே விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருக்குது. அமெரிக்காவில் விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருந்தால் வட்டி விகிதங்களை ஏற்றுவாங்க. ஸோ போர் சூழல் இருக்குது, பொருளாதாரம் நலிவடையுது, வட்டி விகிதங்கள் குறையும் அப்படின்னா தங்கத்தோட விலை ஏறணும். ஆனால் போர் சூழல் இருக்குது, ஆனால் பொருளாதாரம் நலிவடையலை. பொருளாதாரம் நல்லா இருக்குது, விலைவாசி ஏற்றமும் அதிகமாக இருக்குது அமெரிக்காவில். இதனால் அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் ஏறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வட்டி விகிதங்கள் ஏறும்னு எதிர்பார்த்தாங்கன்னா தங்கத்தோட விலை குறையும். சார் நீங்கள் வந்து உங்கள் பார்வையிட சொல்லியிருந்தீங்க, அதாவது கிட்டத்தட்ட வந்து எவ்ரி டன் கூட கொடுக்க வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லியிருந்தீங்களா சார்? ஆனால் ஒரு சில நாடுகள் எடுத்துக்கலாம். சைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் தங்கத்தை இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். ஒருவேளை வந்து இதுதான் சான்சஸ் தங்கத்தை வாங்குறதுக்குன்ற மாதிரி அவங்க இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்களா சார்? இல்லைங்க, ஒரு நாடு அவங்க தங்கத்தை இறக்குமதி பண்ணுறது, ஏற்றுமதி பண்ணுறது, விற்கிறது அல்லது வாங்கிறது அவங்களுக்கு தனிப்பட்ட காரணங்கள் நிறைய இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா மத்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மத்திய வங்கிகள் எல்லாருமே அவங்களுக்கு ட்ரெஷரி ஆப்ரேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க நிறைய பணம் கையில் இருந்ததுன்னா இந்த நம்ம பணத்தோட மதிப்பு குறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஒரு பகுதியை வந்து தங்கமாக வச்சுருப்பாங்க, ஒரு பகுதியை வந்து அமெரிக்காவில் ட்ரெஷரி பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் கடன் கொடுக்கலாம், அதுக்கு வந்து ஜிசெக்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அதே போல் அமெரிக்கான அரசாங்கத்துக்கே நம்ம கடன் கொடுக்கலாம், அது வந்து ட்ரெஷரி பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ட்ரெஷரி பாண்டில் முதலீடு பண்ணுவாங்க, கொஞ்சம் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க, கொஞ்சம் வந்து கையில் காசாகவே யூஎஸ் டாலராக வச்சுருப்பாங்க, கொஞ்சம் வந்து இந்திய ரூபாயாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி பல மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு தனி இருக்கும். ஸோ அதனால் அவங்க வாங்குகிறாங்க அல்லது அதனால் தங்கம் விலை ஏறிடும், அவங்க விற்கிறாங்க அதனால் தங்கம் விலை இறங்கிடும்னாக்கா அது வந்து ஒரு பெரிய லாஜிக் கிடையாது. ஸோ நீங்கள் சொல்லும் போது சார் ஞாபகம் வச்சு பாண்ட்ஸ் சொல்லுங்கள் சார். சில பேர்லாம் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் போய் கேள்வி அவங்ககிட்ட சொன்னாங்க, இந்த சமயத்தில் வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியானா சார்? பாண்ட்ஸ் வந்து நீங்கள் பாண்ட்ஸ்னு வந்து ஒரு ஒட்டு மொத்தமாக சொல்கிறீங்க. பாண்ட்ஸில் வந்து பல வகையான பாண்ட்ஸ் இருக்குது. அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குறீங்க. கவர்மெண்ட்டு கடன் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இப்போ நீங்கள் கவர்மெண்ட் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அது 100% சேஃப்டி. ஆனால் அதில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் குறைவாக கிடைக்கும். இதே போல் நீங்கள் சில கார்ப்பரேட்டுக்கும் கடன் கொடுக்கலாம். ஸோ கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் நீங்கள் கடன் கொடுக்கலாம். ஸோ ஆனால் அந்த கார்ப்பரேட் முதலாளி 100% கேரண்டியாக உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுவாருன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்கா? ஒருவேளை அவருடைய தொழில் நலிவடையலாம் இல்லையா? ஸோ அப்போ அவங்களால இந்த திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் அந்த மாதிரி பாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக வட்டி கிடைக்கும். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, சரி ஒட்டுமொத்தமாக எல்லா முதலாளிகளுமே ஒரே கேட்டகரியில் வைக்க முடியாது. ஒரு டாட்டா பிர்லானா அவங்களுக்கு ஒரு தனி பேர், பாரம்பரியமான தொழில் இருக்குது, அவங்க டிஃபால்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஏதோ ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு, அவர் நம்பி நம்ம பணம் கொடுக்க முடியாது. அப்படின்னா அது ரேட்டிங்னு சொல்லுவாங்க. அதில் AAA ரேட்டிங், AA ரேட்டிங் அப்படிலாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த AAA ரேட்டிங் இருந்ததுனால் அது வந்து மோஸ்ட் சேஃப், பட் நாட் 100% கேரண்டி அந்த மாதிரி. ஆனால் அந்த AAA ரேட்டிங் இருந்ததுனால் உங்களுக்கு வட்டி குறைவாக தான் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு முகேஷ் அம்பானிக்கு போட்டியாக அந்த அளவில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் பேங்க்கில் போய் கடன் வாங்கும்போது என்ன பண்ணுவீங்க, யாராவது வந்து 35% வட்டி 40% வட்டின்னு கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. நான் 7% கொடுக்குறேங்க, 8% கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க. அதே போல் நீங்கள் ஒரு சாதாரண நபர், நான் பெரிய ஆள் கிடையாது, ஒரு சாதாரண நபர், ஒரு நீங்கள் வீட்டு கடன் வாங்க போகிறீங்க. அங்கே போய் 7-8% நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, 9% அப்படி கேட்பாங்க. ஒரு வாகன கடன் வாங்குறீங்க 10% கேட்பாங்க. இல்லை இதே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பேங்க்கில் வாங்கிறது கூட வழி இல்லை, ஒரு தனி நபர்கிட்ட போகிறீங்க, அவங்க 7% 8% கொடுப்பாங்களா? அவங்க 18% கொடுங்க, 24% கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த கடன் வாங்குறவங்களுடைய மதிப்பு கூட கூட அவங்க குறைவான வட்டி தான் கொடுப்பாங்க.
அந்த கடன் வாங்குறவங்களுடைய மதிப்பு குறைய குறைய வட்டி வந்து கூடுதலாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல். ஸோ அதனால தான் அரசாங்கம்னும் போது அது 100% நம்பிக்கை. அதான் இருக்கிறதுல கம்மியான வட்டியாக கிடைக்கும். அதை விட கொஞ்சம் கூட கிடைக்கும். டாடா பிர்லாவுக்கு போனீங்கன்னா அதை விட கொஞ்சம் கூட கிடைக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் கீழே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பாண்டில் முதலீடு பண்ணலாம். பட் வந்து அதில் வந்து உங்களுடைய ரிஸ்க் என்ன அப்படின்றத பார்த்துட்டு சில பாண்டெலாம் நீங்கள் அதுக்குன்னு சில வெப்சைட்லாம் இருக்குது. அதில் போனீங்கன்னா எந்தெந்த பாண்டுக்கு என்னென்ன இது கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, எது அதிகமான இன்ட்ரெஸ்ட் வருது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் முதலீடு பண்ணலாம், தப்பு இல்லை. ஸ்டார்டிங் விட கேட்டிருந்தேன் பிஃபோர் த கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துலேயே வந்து 13வது இடத்துலேருந்து 11வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் சார். அதாவது 2024 ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா $28 பில்லியன் இருந்திருக்கு. இது 2025 ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா $38 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பொதுவாக வந்து நமக்கு வெளிநாட்டிலேருந்து என்னென்ன வகையாலலாம் நமக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஒன்று, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அங்கே சம்பாதிக்கிற காசை இங்கே அனுப்புகிறாங்க. ஸோ அது வந்து ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. எதனால் குறைஞ்சிடுச்சுன்னா, முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து வட்டி விகிதங்கள் வந்து பேங்க்கில் எஃப்டி போட்டிங்கன்னா ஒரு 2%, 2.5% அவ்வளோதான் வட்டி கிடைக்கும். இங்கே வந்து 8%, 9% கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே நிறைய பண்ணணும். இப்போ என்னென்னா இங்கே எஃப்டி போட்டிங்கன்னா ஒரு 7% கிடைக்குது, அங்கே எஃப்டி போட்டிங்கன்னா 5% கிடைக்குது. அப்போ இந்த 2% தானே வித்தியாசம் வருது. ஆனால் நம்ம ரூபாயோட மதிப்பு இறங்கிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து பணத்தை வந்து அனுப்ப மாட்டேன்றாங்க. ஸோ அது வந்து குறைஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம ஏற்றுமதி. நம்முடைய பெரும்பாலான ஏற்றுமதி பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது தான். அது ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அந்த சாஃப்ட்வேர் ஏற்றுமதியும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துட்டு அது வந்து நிறைய வேலையை குறைச்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சுவாரஸ்யமான இது. நேற்று வந்து என்னை ஏதோ ஒரு கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. என்ன பேசணும், யார் ஆடியன்ஸு அப்படின்னு எதையுமே என்கிட்ட சொல்லலை. கரெக்டாக ஒரு நாள் முன்னாடி தான் நீங்கள் ஒரு MBA மாணவர்கள் மத்தியில் பேசணும் சார், இதுதான் சார் டாப்பிக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது, என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. அப்புறம் என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி என்ன பேசுகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், சார் அதுக்கு எதுக்கு சார் கவலைப்படுறீங்க, 5 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சார் அப்படின்னாரு. 5 நிமிஷத்தில் எனக்கு என்ன பேசணும்னு அனுப்புகிறாரு. அவ்வளோ அருமையாக இருந்தது. அப்போ எப்படிங்க நான் பேச போகிறேன், எனக்கே தெரியல என்ன பேச போகிறேன்னு, 5 நிமிஷத்தில் நீங்கள் எப்படி தயாரித்து கொடுத்துருங்கன்னா, அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார் இது ChatGPTன்னு ஒன்று இருக்குது சார், அதில் பெய்டு வெர்ஷன் ஒன்று இருக்குது. அந்த பெய்டு வெர்ஷனில் நம்ம எதாவது கேட்டோம்னா இன்னும் நல்லா எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுங்க சார். அதில் நான் என்ன சொன்னேன், PR சுந்தர் ஒரு கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேச போகிறாரு, இதுதான் டாப்பிக்கு, அவருடைய ஸ்டைலில் ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நான் என்ன ஸ்டைலில் பேசணும் அதே ஸ்டைலில் அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்குது. கரெக்டுங்களா? ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் லோவில் இருக்குது. பெரிய அளவில் கடந்த ஒரு வருஷத்துலேயே எல்லாம் 50%, 60% இறங்கியிருக்கு. ஸோ அந்த ஏற்றுமதி வந்து நமக்கு குறைவாக தான் இருக்குது. ஸோ நமக்கு ஏற்றுமதி பண்ணால் காசு வரும், அதுவும் குறைஞ்சி போச்சு. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் பணம் அனுப்புறதும் குறைஞ்சி போச்சு. இது 2 இல்லாமல் 3வது வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்காக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை இங்கே கொண்டு வருவாங்க. அது பேர் வந்து FIIன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க நம்ம நிறைய பணத்தை இங்கே கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு டாலர் நிறைய கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஏற்கனவே இருக்கிற பங்குகளை விற்றுட்டு அந்த பணத்தை வெளியே எடுத்துன்னு போகிறாங்க. அங்கேருந்து பணம் வரல, பணம் வெளியே தான் போகுது. ஸோ வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் குறைஞ்சிடுச்சு, ஏற்றுமதி குறைஞ்சிடுச்சு, FII குறைஞ்சிடுச்சு. 4வது வந்து FDIனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க நேரடியாக இங்கே வந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க, அதுக்காக அங்கேருந்து பணத்தை கொண்டு வராங்க, தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க. அது FDI. ஸோ அந்த FDI தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 13வது இடத்துலேருந்து 11வது இடத்துக்கு வந்திருக்குது. உலகத்திலேயே நம்பர் 1 பாப்புலேஷன் இருக்கிற நாடு நம்ம நாடு.
உலகத்திலே அதிகபட்சமான மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கிறது, கன்சம்ஷன் ஸ்டோரி இருக்குது. ஆனால் நியாயமாக பார்த்தா நம்ம எஃப்டிஏல நம்பர் 1ல் இருக்கணும். ஆனால் நம்ம 13லேருந்து இப்போ 13 தான் போயிருக்கிறோம். அது வந்து ஒரு சிறிய ஆறுதலான விஷயமா இருந்தாலுமே அதில் வந்த பாசிட்டிவ் வந்து மற்ற நெகட்டிவ்ஸ், வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் பணம் அனுப்பாதது, ஏற்றுமதி குறைஞ்சது, பங்குச்சந்தைக்கு பணம் வராதது. நீங்கள் அதனால் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த போருக்கெல்லாம் தீர்வுக்கு வந்து கச்சா எண்ணெய் விலையெல்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு நம்முடைய சூழ்நிலைகள்லாம் மாறி நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையில் உலகச் சூழல் அமைந்தால் எதிர்காலத்தில் வேணால் நமக்கு இதெல்லாம் வரலாம். கேட்கலாமா? அதில் அகைன் கேட்குறேன் சார். இப்போ வந்து போர் வந்து அகைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கச்சா எண்ணெய் விலை ஏற ஆரம்பிக்கல சார். அப்போ வந்து இவங்க அகைன் வந்து பெட்ரோல் விலை டக்குன்னு ஏற்றுவாங்களா? அதுக்கு டைம் கொடுப்பாங்களா சார்? அது வந்து நீங்கள் மத்திய அரசாங்கத்தை தான் கேட்கணும். பொதுவாக வந்து கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது இங்கே ஏற்ற தான் செய்வாங்க. பட் அது ஏற்றுறதுனால பல சைடு எஃபெக்டும் இருக்குது. இதனால் விலைவாசிகள் ஏறும். ஏற்கனவே இந்த தடவை வந்து பருவமழை வந்து சரியாக பெய்யாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த அளவு வெயிலெலாம் நம்ம வந்து சென்னையில் நம்ம பார்த்தது கிடையாது. அந்த எல்னினோ எஃபெக்ட்ன்றாங்க. ஸோ அதனால் வந்து விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருக்கும். விலைவாசி ஏற்றம் அதிகமாக இருந்ததுனால் அது வந்து பொருளாதாரத்தை பாதிக்கும். பொருளாதாரத்தை பாதித்ததுனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். அது வந்து ஒரு அரசியலில் எதிரொலிக்கலாம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்களா வேகமாக போகிறாங்களான்றது அது கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. பேசாம ரவுடி ஆயிட்டுமால. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.